திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது திரு நாவுக்கரசர் தேவாரம். இந்த நாவுக்கரசருடைய பாடல்களை பதிகங்களை தான் தேவாரம்னு சொல்லுவாங்களாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே தேவாரம்னு சொல்கிறாங்க. ஞானசம்பந்தருடையது திருக்கடை காப்பு. அவர் எதை எப்படி கொண்டு வந்து முறைப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரையும் படிக்கலாம், பாடலாம். நான் என்ன வயசாகிடுச்சு, எதுக்கு இதுங்காட்டி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றாங்க. குழந்த ஞானசம்பந்தர்னா பெரிய தாத்தாவா, 3 வயசு குழந்த படிக்க பாட ஆரம்பிச்சுது. இப்போல்லாம் இந்த சீரியல் இந்த இதுங்கள்லாம் பாடுற குழந்தைங்கள பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். 3 வயசுலேயே தோடுடைய செவியன்னு வர்ணித்து பாடினார் ஞானசம்பந்தர். 3 வயசுலேருந்து 12-13 வயசு அவருடைய காலம். அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர், அவர் நல்ல இல்லறத்தில் இருந்தவர், மந்திரியாக வாழ்ந்தவர். அவரும் வந்து கிரகஸ்தந்தான் பாடியிருக்கார். நம்ம சுந்தரர் நல்ல வாழ்க்கையை சொகுசாக வாழ்ந்த சின்ன வயசுக்காரரு. ஆமாம், ராஜா விட்டு பிள்ளை, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. அவரும் இறைவனை பதிகம் பாடி தொழுதுருக்கார். அதுக்கப்புறம் நம்மளுடைய திருநாவுக்கரசர் 82-83 வயசு வரையும் வாழ்ந்தவர், 85 வயது வரையும் வாழ்ந்தவர். அவர் வயசான காலத்தில் பாடிட்டு போனார். இந்த மாதிரி வயது ஒரு தடை இல்லை, எப்போதும் பாடக்கூடியது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ். இதையெல்லாம் மனசில் வாங்கிக்கின்னு பாடுங்க. எனக்கு என்ன வந்தது, ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. இது காலம் நம்ம எந்த வழி போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். தேவாரம், திருவாசகம் பாடினீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை நெறிப்படுத்தப்படும். அதனால தான் இதுக்கு திருமுறைன்னு வச்சுருக்குறாங்க. நமக்கு போகுங்காலத்துக்கு கைத்தடி போல். இப்போ நம்ம இருட்டு பாதையில் போகிறோம். இருட்டு பாதையில் போகும்போது அந்த காலத்தில் கைத்தடி வச்சுருப்பாங்க, டொக்கு டொக்குன்னு நடப்பாங்க. இப்போல்லாம் கைத்தடியெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது, ஈகோ வந்துடுச்சு. கொஞ்சம் வயசாயிட்டாலே மற்றவங்களோட துணை வேணாம், நம்மளுடைய கையில் ஒரு ஊன்றுகோல் இருந்தால் போகிறோம்னு ஊனிக்கின்னு போவாங்க. அந்த காலத்தில் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தாங்க. இப்போல்லாம் தொண்டு போகிறாங்க, சின்ன பசங்களே தொண்டு போகிறாங்க. அந்த ஊன்றுகோலை இருட்டில் போகும்போது டொக்கு டொக்குன்னுவாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பும் ஆச்சு. இந்த டக்கு டக்குன்ற சவுண்டை கேட்டு வழியில் பாதையில் ஏன்னா பூச்சி புட்டு பாம்பு எதாவது படுத்திருந்தாலும் விலகி ஓடிடும். இல்லை நம்மளுக்கே ஒரு விபத்துனாலும் அது நம்மளுக்கு உதவக்கூடியது. அந்த மாதிரி இறைவன் நம்மளுக்கு திருவாசகம், தேவாரம், திருப்புகழை நம்மளுக்கு வாழ்க்கை இருளை போக்குறதுக்காக கொடுத்துருக்காரு. இதை அவசியம் நாம் கையில் வச்சுக்கிட்டோம்னா, கையில் வச்சுக்கூடாது, படிக்கணும். படித்து இந்த ஏற்றிக்கிட்டோம்னா இந்த உடம்பு தான் போயிடும். இந்த படித்ததை இந்த ஆன்மா மறக்காது. இந்த ஆன்மாவில் எல்லாமே இருக்கும். அதை சிவபெருமான் காத்து அழித்து எப்போ கொடுக்கணுமோ அதை கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பார். இந்த புண்ணியமெல்லாம் அடுத்த ஜென்மத்தில், இதோட முடிஞ்சிட்டா பரவாயில்ல, அடுத்து என்னவா பிறப்போமோ, இதையெல்லாம் இந்த அழகான மானிட பிறவி, அதாவது மனித பிறவி எடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் எந்த பிறவி வாய்க்கும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ பாடலாம், படிக்கலாம், ஆடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆகையினால தேவாரம், திருவாசகத்தை அனைவரும், வயது வித்தியாசம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ அடுத்த மதத்துக்காரங்கள்லாம் தான் படித்து பலன் அடைகிறாங்க. நம்மளுடைய தேவாரம், திருவாசகம், திருப்புகழெல்லாம் இந்துக்களாகிய நாம் தேட மாட்டோம். அவங்கெல்லாம் படிச்சுட்டு சும்மா அப்படி இதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க.
கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் என்னுடைய ஆதங்கம், நாம் ஏன் இன்னும் தெரிஞ்சுக்காமல் இப்படி முண்டமாக இருக்கிறோமே, எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்களே, அறிவு கண்ணு நம்மளுக்கு திறக்கலையே சிவா அப்படின்ட்டு ஆதங்கமாக இருக்குது. வாங்க இன்றைக்கி நம்ம திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கு அரசர் 4ஆம் திருமுறை திருப்புகலூர் பண் தனித்திருநேரிசை பதிகை எண் 76. அழகான பாடல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய பதிவை பார்க்குறீங்க முறையானா இதெல்லாம் செய்யுங்க. தினந்தோறும் எங்களுடைய பதிவை பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். மருளவா மனத்தனாகி மயங்கினேன் மதியிலாதேன், மருளவா மனத்தனாகி மயங்கினேன் மதியிலாதேன், இருளவா அறுக்கும் எந்தை இணையடி நீழல் என்னும் அருளவா பெறுதல் இன்றி அஞ்சினான் அளமந்தேற்கு பொருளவா தந்தவாரே போது போய் புலர்ந்ததன்றே. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையுமன்றே. எம்பிரான் என்றதே கொண்டென் உளே புகுந்து நின்றிங்கு எம்பிரான் ஆட்ட ஆடி என் உளே உழிதர் வேனை எம்பிரான் என்னை பின்னை தன்னுளே கறக்கும் என்றான் எம்பிரான் என்னின் நல்லால் என் செய்கேன் ஏழையேனே. காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனம் மணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறையவே நீரமையாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவே காட்டினோமே. எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா? அது அழக்கூடாதுன்னு நினச்சா கூட அழுதுட்டேன், முடியல, அப்படியே நெஞ்ச பிசையுது பாருங்க. மருளவா மனத்தனாகி மயங்கினேன் மதியிலாதேன், இருளவா அறுக்கும் எந்தை இணையடி நீழல் என்னும் அருள் அவா பெறுதலின்றி அஞ்சினான் அளமந்தேற்கு பொருளவா தந்தவாறே போது போய் புலர்ந்ததன்றே. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார். இந்த மனசு கெட்டுப்போச்சு, எப்படியெல்லாமோ அலைஞ்சு திரிஞ்சேன். அந்த இருளை எல்லாம் போக்கி சிவபெருமான் என்னை இங்கே ஈர்த்துக்கிட்டார். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை நான் உழவு செஞ்சு விருப்பமாக அந்த விதையை விதைச்சி பொய்மையாம் களை, அந்த பொய்மையாம் களையெல்லாம் வந்துடும் இல்லையா, களையெல்லாம் எடுத்து
பொறையெனும் நீரை பாய்ச்சி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் தானே. சிவபெருமான் நம்மளை விதைச்சதோடு விட்டுட்டாரா? பார்த்து வேலைக்கு தண்ணி விட்டு நம்மளை வளர்த்து ஆளாக்கி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கணுமன்றதை அழகாக சொல்லியிருக்கார். என்னை விதைச்சதோடு விட்டுடாதீங்க. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே. என்னை விதைச்சதோடு விட்டுடாதீங்க. என்னை இந்த களை எடுத்து தண்ணி பாய்ச்சி வேலியிட்டு என்ன காத்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு விதையை விதைச்சிட்டு அதை பார்க்காம இருந்தோம்னா செடி முளைச்சி அதுக்கு கொஞ்சம் கோர புல்லுலாம் இது பண்ணிடும். அதுக்கப்புறம் தண்ணி சரியான முறையில் பாய்ச்சல்னா அது நல்ல விளைச்சல் காணாது. அந்த மாதிரி ஆயிடும். ஆடு மாடு மேயாதபடி வேலி போடணும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயிருக்கு பாதுகாப்பு பண்ணுறோம். அந்த மாதிரி என்ன பாதுகாக்கணும் நீங்கள் சிவபெருமானே அப்படின்னு அருமையான பாடல். ஒன்று அப்படி ஒரு முத்தான வரிகள். செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே. எம்பிரான் என்றதே கொண்டு என் உளே புகுந்து நின்று இங்கு எம்பிரான் ஆட்ட ஆடி என் உளே உழிதர் வேனை. எனக்குள்ளே வந்துட்டார் சிவபெருமான், எனக்குள்ளே நின்று ஆடுறாரு. அதான் சொன்னேன் இல்லையா, இந்த இதயத்துக்குள்ளே சின்ன வெளி, அதனால தான் அந்த ஆற்று ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த கேப் இல்லாமல் ஃபுல்லாகிடுச்சுன்னா எப்படி அந்த ரத்தம் போகிறதும் வர்றதும் வேலை செய்யும். அந்த டாக்டர் அறிவொளி தான் சொல்லுவார், சரியானதில் சரியில்லாத ஒரு ஓட்டை அப்படின்வார். அந்த மாதிரி அந்த ஓட்டையும் கரெக்டு தான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த 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 சின்ன வெளி தான் திருச்சிற்றம்பலம். இது சிற்றம்பலம். அந்த சின்ன வெளி தில்லையில் பெரிய வெளி. அந்த வெளியில் அம்பலத்தில் அங்கே ஆடுறாரு, இந்த சின்ன அம்பலத்தில் இதயத்துக்குள்ளே ஆடுறாரு. அது அருமையாக பாடியிருக்கார். எம்பிரான் என்றதே கொண்டென்னுளே புகுந்து நின்று இங்கே எம்பிரான் ஆட்ட ஆடி என்னுளே உழிதர் வேனை எம்பிரான் என்னை பின்னை தன்னுளே கறக்குமென்றால் எம்பிரான் என்னின் அல்லால் என் செய்கேன் ஏழையேனேன். என்ன செய்வேன் நான், என்ன செய்வேன்? அவர் இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? அவர் இல்லாமல் எது நடக்கும், எது போகும், எப்படி ஆகும்? அவர் ஆடினா தான் எல்லாமே. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அந்த மாதிரி அவர் அசைஞ்சாதான். காயமே இந்த உடம்பு, காயமே கோயிலாக கடிமனம், இந்த கடுமையான மனம் சிவபெருமானுக்கு அடிமையாகணும். வாய்மையே தூய்மையாக, இந்த வாயில் நல்ல வார்த்தை தான் வரணும் அப்படின்றத தூய்மையாக மனம் மணி லிங்கமாக சிவபூஜை பண்ணுறவங்க மனசுலையே சிவபூஜை பண்ணுவாங்களாம். நேயமே நெய்யும் பாலா நிறையவே நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனாக்கு போற்றவி காட்டினோமே. நெய்யும் அப்படியே மனசில் லிங்கத்தை வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே இந்த உடம்பையே கோயிலாக்கிட்டு அதுக்கு இந்த வாயால் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அழகாக பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் அப்படி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை அருமையாக சொல்லியிருக்காரு. இந்த 4 பாடல்களை இப்போ நம்ம பாடியிருக்கோம். இதையெல்லாம் நான் மொத்தமாக 11 பாடல்களையும் பாடியிருக்கிறேன். இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க. இந்த பாடல்கள்லாம் அப்படி ஒரு அனுபவத்தை திருநாவுக்கரசர் அப்படி பிழிஞ்சிருப்பார். 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை நம்ம திருநாவுக்கரசரது, 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை நம்ம ஞான சம்பந்தர்து, 7ஆம் திருமுறை நம்ம மாப்பிள்ளையாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர்து,
8ஆம் திருமுறை நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன், திருக்கோவையார். இதையெல்லாம் பாடுறோம், படிக்கணும். 12 திருமுறைகளும், அதுக்கப்புறம் 9, 10, 11, 12 அப்படின்னு பெரிய புராணம் இப்படியெல்லாம் அருளி செய்திருக்காங்க. இதையெல்லாம் பாடுங்க, படிங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறை இது வரைக்கும் எப்படி கோணல் மாணலாக இருந்ததோ சிவகதி தான் நம்மளுக்கு நற்கதியை தரும். அவனுடைய திருவருளை பெற இதையெல்லாம் பாடுங்க, படிங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திரு நாவுக்கரசர் அப்பர் திருவடிகளே போற்றி போற்றி.